இது நேற்று தேர்ஸ்டேக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மெனு. லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த உருண்டை குழம்பு வந்து நல்லா புளிப்பாக காரசாரமாக நல்லா உருண்டெல்லாம் உருட்டி உள்ளே போட்டு சும்மா சூப்பராக தலப்பலன்னு அந்த குழம்பு கொதிச்சோடனே நல்லா மசாலாலாம் வாசனை போனதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். மீன் குழம்பு மெத்தட்லேயே தான் செஞ்சேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு மிளகாத்தூள் புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி பருப்பு ஊற வச்சிருந்த பருப்பை மிக்சியில் ஓட்டி சோம்பு சீரகம் இஞ்சி பூண்டுலாம் ஓட்டிட்டு அதை நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அந்த கடலைப்பருப்பு அரைச்சோலையோ அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை உருண்டை பிடிச்சி அதில் போட்டு இறக்கிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிறுதானிய பொங்கல் தான். இது சிறுதானிய பொங்கலுக்கு வந்து எப்போவுமே வேர்க்கடலை சட்னி தான் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து வேர்க்கடலை சட்னி செஞ்சுட்டு அதை தாளிச்சிட்டேன். இந்த உருண்டை குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே வேண்டாம், உருண்டையே போதும். சைடிஷ் நம்மளுக்கு மாம்பழம் தான் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கான லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருண்டை குழம்பு, ரைஸு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய பொங்கல், வேர்க்கடலை சட்னி, மாம்பழம். அப்புறம் பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து அந்த ரோல் கேக் வாங்கிட்டு வந்தேன். அதையும் வந்து பசங்களுக்கு வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. பாய்.